பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த மியூசிக் தியரி இந்த லெசனில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இப்போது கூட செபித்து இந்த நாள் கூட நம்ம துவங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட நம்முடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்திங்க, நன்றி. அப்போ நான் ஒரு சில காலையில் கற்றுகள் இருக்கிறோம், அதை கற்றுவதற்கு வேண்டிய ஞானம் கிருபையை தாங்க. நான் கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்காக அந்த தாழ்வுகளை பயன்படுத்த எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு இதயத்தை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்னும் ஒரு சிலருக்கான வெயிட் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நம்ம டிவோஷன் பார்ப்போம். நம்ம அடுத்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ டிவோஷன் நம்ம கீபோர்ட் கிளாஸில் எடுத்த மாதிரியே மியூசிக் தியரிக்கு இல்லை டிவோஷன்ஸ் உண்டு. சிஸ்டர் ஷீலா அவங்க தொடர்ந்து எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் தொடர்ந்து அந்த டிவோஷன் எடுப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம டிவோஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, தாவீதுடைய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு காரணம் என்ன? இல்லை ஆண்டவர் தாவீதை மிகவும் நேசித்ததற்கு காரணம் என்ன? ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் தி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் டேவிட், ஆர் வாட் இஸ் த ரீசன் behind that God loved him so much? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மைக்கில் ஆன் பண்ணி சொல்லுங்கள், யோசிச்சு கூட சொல்லுங்கள். நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, இதுதான் தாவீதுடைய வெற்றியுள்ள வாழ்க்கை காரணம். ஆண்டவர் தாவீதின் மேல் பிரியமாக இருந்ததற்கு இதுதான் காரணம். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ஹார்ட், தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்ட ஒரு நபர். குட். வேறு ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஓகே, சிஸ்டர் மோனிகா எப்போ தான் வந்திருக்கிறாங்க, அதனால் திரும்ப சொல்லுவோம். ஒரு சின்ன கேள்வி. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, தாவீதுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு காரணம் என்ன? இல்லை தாவீதை ஆண்டவர் மிகவும் நேசிப்பதற்கு காரணம் என்ன? தாவீது என்ன செய்தார்? ஸோ அதுதான் கேள்வி. ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷாத்ராக் மட்டும் சொல்லியிருக்காங்க, மீதி 3 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஐடியா இல்லையா? ஓகே, யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு சில நேரம் கொடுக்குறேன், நீங்கள் யோசிச்சு கூட ஆன்சர் பண்ணலாம். வர்ஷிப்பிங் காட், ஷாத்ராக் மட்டும் தான் போடுறாங்க. மற்ற எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? காட் லீட்ஸ் ஹிம், ஆண்டவர் நடத்தினார். அது ஓகே. கீழே தாவீதை ஆண்டவர் ரொம்ப விரும்பினதற்கு காரணம் என்ன? தாவீது என்ன செய்தார்? பிரதர் சாலமோன், லாசர், நோ ஆன்சரா? நோ ஐடியா. ஒபே காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் நல்ல ஒரு பதில். தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு, கீழ்ப்படிந்திருந்தார். ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சர் தான் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, உண்மை தான். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அதிகமாக கேள்விப்படுகிற விஷயங்கள், நானும் கேள்வி போகிற இடங்களில் அநேக ஊழியக்காரங்க பேசும் பொழுது பிரதானப்படுத்துறது என்ன அப்படின்னா, அவர் தேவனை ஆராதித்தார். அவர் பார்த்திங்கன்னா 24 hours இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து பாடிக்கிட்டே இருந்தார். அவர் எப்போ துதிச்சுக்கிட்டே இருந்தார். எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொன்னது போல் அவர் துதிச்சுக்கிட்டே இருந்தார், அவர் பாடிக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு ஆராதனை, அந்த வர்ஷிப், ஸோ அதனால தான் ஆண்டவர் ரொம்ப ஒரு பிரியமாக இருந்ததோ, அவரை தெரிந்து கொண்டதோ, அவருடைய வெற்றியோ, ஸோ எல்லாவற்றிற்குமே அந்த ஒரு ஆராதனை, அதுவும் விசேஷமாக பாடல் ஆராதனை. ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ண. அநேகர் ஆலயத்தில் கூட, ஆலயம்னு சொல்லிட்டேன், ஒரு சபையில் எவ்ரி டைம் டேவிட் டிபெண்ட்ஸ் ஆன் காட். ஸோ எல்லா முறையுமே தாவீது தேவன் என்ன சொல்கிறார், அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்தார். உண்மைதான்.
ஸோ அப்போ அநேகர் சொல்கிறது என்னென்னா, பாட்டு பாடி பாடல் ஆராதனை செய்யும் பொழுது ஆராதனை ரொம்ப முக்கியம். பாருங்கள், தாவீது இப்படி தான் ஆராதித்தார், பாட்டு பாடினார், ஆராதித்தார், பாடல் ஆராதனை செய்தார், தேவன் அவனை உயர்த்தினார், பாடல் ஆராதனை செய்தார், தேவன் அவரை உயர்த்தினார், இப்படின்னு அநேக இடத்துல நம்ம கேட்டிருப்போம். நான் நிறைய கேட்டுறேன். ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணும்பொழுது இது உண்மையா, வசனத்தில் அப்படி நமக்கு ஆதாரம் இருக்கா? இதனால தான் தேவன் தாவீதை உயர்த்தினார், இல்லை இதனால தான் தேவன் தாவீதை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நமக்கு டெக்ஸ்ட்டில் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி தாவீது நல்ல ஒரு பாடல் ஆராதனை செய்கிறவராக இருந்ததால் தான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்றால், இல்லை அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஆண்டவர் யார்ட்டையாவது சொல்லியிருக்கணும்ல. மற்றவங்கள பார்க்கும்பொழுது, இங்கே பார்ப்பா, நீ தாவீது நல்லா பாட்டு பாடினார், நீ நல்லா பாட்டு பாடல, நீ நல்லா பாட்டு பாடினா நான் உனையும் என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா எங்கேயுமே சொல்லலை. ஸோ அப்படி இருப்பா, தாவீது ஆராதித்தார் உண்மைதான், பாடல் ஆராதனை செய்தார், இப்போ சங்கீதங்களை எழுதினார், அதெல்லாம் செய்தார் உண்மைதான். ஆனால் தேவன் அவரை நேசித்ததற்கு இல்லை உயர்த்துறதற்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது காரணம் என்ன? ஓகே, நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த அதிகாரம் முழுவதுமே அந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கே சாலமன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தாவீதை போல சாலமன் என்ன பண்ணலையா, கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். அப்போது தாவீது கர்த்தரை பூரணமாக பின்பற்றினார், ஆனால் சாலமோன் அப்படி செய்யலை. ஆனால் சாலமோன் தாவீதை போல் ஒரு மியூசிக் வாசித்து பாட்டு பாடி இந்த மாதிரி எழுதினாரான்னா இல்லை. சில சங்கீதங்கள் எழுதி இருக்கிறார். பட் அதிகமாக நீதிமொழிகள் இது போல் விஷயங்கள் தான் அதிகமாக அவர் உரைத்ததுனால தாவீதை போல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக ஒரு அந்த மாதிரி சாலமோன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்னப்பா, நீனு தாவீது நிறையா சங்கீதம் பாடியிருக்கிறாரு, நீ கொஞ்சம் தான் சங்கீதம் பாடியிருக்க, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் எதில் அவர் ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, தாவீது பூர்ணமாய் என்னை பின்பற்றினான், நீ அப்படி என்ன பண்ணல, செய்யலை அப்படின்னு சொல்லி சாலமோன்ட்டிங்க அவர் சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். அதே போல் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருது, உடையுது. 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாம் அப்படிங்கிற ராஜாவை தேவன் ஏற்படுத்துகிறார். சாலமோனுடைய வேலைக்காரனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அதே போல் இது 2 கோத்திரத்துக்கு சாலமோன் மகன் ரெகொபெயாமை ராஜாவை ஏற்படுத்துகிறார். அதுவும் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தத்தினால. ஸோ தொடர்ந்து பார்க்குறப்ப யெரொபெயாம் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்கிறார். ஓகே, ஸோ 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம், இதுவுமே நீ முழுசாக வாசிச்சிங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல் நீ இராமல். அப்போ யெரொபெயாம்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நீ தாவீதை போல் இல்லை அப்படிங்கிறாரு. எதில் சொல்கிறாருன்னா, அவரை போல் பாட்டு பாடலை அப்படிலாம் சொல்ல. இப்போ யெரொபெயாம்லாம் ஒரு பாட்டு பாடலை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கலை. ஆனால் எதில் கம்பேர் பண்ணார்னா, முழு இருதயத்தோடு தாவீதை பின்பற்றினார், கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனைகளுக்கு நடந்தார். ஆனால் நீ ஏன் அப்படி இல்லைன்னு சாலமோன்ட்டையும் கேட்குறார், யெரொபெயாம்கிட்ட கேட்டார், இன்னொரு சில நபர்கள்ட்ட கேட்குறாரு. ஸோ அப்போது தாவீது பாடல் ஆராதனை செய்தார், நல்ல இசை வாசித்தார். அவர் இசை வாசித்ததுனால சவுலுக்கு பிடித்திருந்த பேய் ஓடியது எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாக அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதனால தான் இப்படி இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஆசிர்வதிச்சார், அதனால தான் தேவன் பிரியமாக இருந்தார் அப்படி நம்ம ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணும்பொழுது வசனம் ஆதாரம் அது இருக்கானா, ஆதாரம் இருக்கானா இல்லை. அதே போல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு வாசிக்கிறோம். அது யார்? பிதா அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. ஓகே,
ஸோ அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எத்தனை பாடல் ஆராதனை செய்தார், எத்தனை இசை வாசித்தார்? தாவீதை போல் ஒன்றுமே செய்யலை. அப்போது நேசகுமார் என்று சொல்ல காரணம் என்ன? பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவர் என்ன செய்யணும் சித்தம் கொண்டவர், அதை மாத்திரமே இவர் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் சொல்கிறதையும் பார்க்குறோம், ஜெபிக்கிறதையும் பார்க்குறோம். அப்போது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அதனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டையை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. தாவீது அப்படி நடந்ததுனால தான் தேவன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நீ அப்படி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தாவீது நல்லா பாட்டு பாடினார், நீங்கள் நல்லா பாட்டு பாடினா உடனே ஆசீர்வதிச்சார்? இல்லை, தாவீது பாட்டு பாடனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஆனால் தாவீது பாட்டு பாடுறது நல்லது தான், நம்மளும் பாடுவோம். மியூசிக் வாசிக்கிறது நல்லது, நம்ம அதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதனால தேவன் ஸ்பெஷலாக நம்ம ஆசீர்வதிச்சார்னே இல்லை. எது முக்கியம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும். ஸோ தாவீதை அதனால தான் ஆண்டவர் பிரியமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து மேலே அதனால தான் பிரியமாக இருந்தார். அப்போஸ்தலர்கள் பவுல், பேதுரு இவங்க எல்லாம் வாசிக்கிறோம். தேவன் அவர் மேல் பிரியமாக இருந்தார் அல்லவா? வரங்கள் கொடுத்து 9 வரங்களும் செயல்பட்டது. அவங்க எத்தனை பாடலாரணை செஞ்சாங்க, எத்தனை பாட்டு எழுதினாங்க? ஒரு பாட்டு எழுதலை. ஸோ அப்போது அது இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாடல் இசையெல்லாம் நம்ம செய்கிறோம், உண்மைதான், தப்பு. ஆனால் எது முக்கியம் என்று வரும்பொழுது எதை தேவன் பார்க்கிறார் முக்கியமாகன்னா, அவர் இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை என்ன பார்க்குறார்? அவருடைய கற்பனைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சரியா? ஸோ அப்போ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்போது தேவன் தாவீதின் மேலே பிரியமாக இருந்தது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்ததினால தான். அது ஆண்டவருமே பிற்பாடு கம்பேர் பண்ணி சொல்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ குட். ஸோ அந்த விஷயம் தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னைக்கு கிளாஸ் கூட போகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அட்டெண்டன்ஸுக்கு ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, நான் அந்த ஷீட்டை நீங்கள் செக் பண்ணலாம், இல்லாட்டி நானும் கூட ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அசைன்மெண்ட் அனுப்பும்பொழுது எப்பொழுதுமே உங்கள் நேமும் ரோல் நம்பரும் அனுப்பணும். ஓகே, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரதர் பாபு அவங்க தான் ரோல் நம்பர் 1, டிஜித் ஷெபின் 2, யூஜிலின் 3, யூஜின் ப்ரூஸ் 4, கோவிந்தராஜ் 5, ஜெனிஃபர் மோனிகா 6, ஜோசப் 7, லாசர் 8, பிரபு 9, பிரகாஷ் 10, பிரவீன்குமார் 11, சந்தோஷ் நர்மல் 12, ஷாரன் ஸ்டெல்லா 13, வினோத் லாரன்ஸ் 14. ஸோ நான் இது குரூப்லேயும் அனுப்புகிறேன். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் அந்த அட்டெண்டன்ஸ் அசைன்மெண்ட் லிங்க்னு அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரதர் அனுப்பியிருந்தாங்க, அக்சஸ் ஆகலை, நான் அக்சஸ் மாற்றிட்டேன். ஸோ திரும்ப செக் பண்ணி பாருங்கள், வந்துடும். அப்படி வரலன்னா சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்போது நம்ம ரோல் நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் அனுப்புகிறப்பையும் அடுத்த வாரத்தில் கிளாஸுக்கு வரும்போது அட்டெண்டன்ஸுக்கு எப்போதும் அந்த கீபோர்ட் கிளாஸ் போடுற மாதிரி எதுக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாம். ஓகே, நம்ம போன வாரம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஓகே, போன வாரம் ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு நம்ம கீபோர்டில் அதை பார்க்காதனால அந்த நோட்ஸ் எப்படி எங்கே ஆரம்பிக்கணும், எந்த ஆக்டேவ், இது போல் டவுட்ஸ் ஒரு சிலருக்கு இருந்தது. ஸோ அந்த கேள்விகள்லாம் இருந்ததுனால நான் கொஞ்சம் யோசித்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீபோர்டோடு இருக்கிற மாதிரி யோசித்து ஒரு லெசன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ், பேஸ் கிளஃப் நோட்ஸ், அது கீபோர்டில் எங்கெங்கே இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அப்புறம் கிராண்ட் ஸ்டாஃப் போன வாரம் பார்த்தோம், அப்படின்னா என்ன, அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 3வது லெட்ஜர் லைன்ஸ். ஸோ இது 3 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் நோட்ஸு பியானோவில் எங்கே இருக்குது, கீபோர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு நோட் பிளேஸ்மெண்ட் எங்கன்னு பார்க்க போகிறோம். 2வது கிராண்ட் ஸ்டாஃப், 3வது லெட்ஜர் லைன்ஸ். ஸோ இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள்
பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ். இது இருக்கா, ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பியானோ இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பியானோ நம்ம கீபோர்ட் மாதிரியே. ஸோ கீபோர்டில் 61 கீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 61 கீஸ் கொண்ட ஒரு பியானோ கீழே இருக்குது. இதில் ஆக்சுவலாக C1லேருந்து ஆரம்பிக்காமல் C2லேருந்து வருது. ஏன்னா அதில் நிறைய ஆக்டேவ் இருக்கிறனால இது பார்த்திங்கன்னா C2ன்னு தான் வருது. ஸோ நீங்கள் கணக்கு பண்ணுறப்ப இது C2ல் C1 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஓகேவா? அப்போ C1 C3 கிடையாது, C2 C3 C4 C5 C6. ஸோ ஒரு நம்பர் தள்ளி பார்த்துக்கணும். இது C2ல் ஆரம்பிக்குது, C1ல் தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். சரி, இப்போது ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் வந்து ஈலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது லைனில் ஃபஸ்ட்டு லைனில் வர நோட்டு வந்து இ. ஸோ அந்த இ வந்து கீபோர்டில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள்ட்ட கீபோர்ட் இருந்தால் கூட நீங்களும் ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட கூட நீங்களும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ ஓகே, நான் ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். ஸோ கீபோர்ட் இருந்தது உங்களால் ஆன் பண்ண முடியும்னா டக்குன்னு பக்கத்தில் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லும்பொழுது கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ கீபோர்டு எடுக்க முடிஞ்சவங்க நீங்கள் எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் வந்து நம்ம நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ், நோட்ஸ் ஆன் த லைன், அப்போ ரெண்டுமே சேர்ந்து பார்த்தோம். ஸோ மொதல் லைனில் வர நோட் வந்து இ பார்த்தோம் இல்லையா? அந்த இ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் கீபோர்டில் 3rd ஆக்டேவில் இருக்கிற இ, அதாவது 3வது இ. ஸோ இது மொதல் இ, இது 2வது இ, இது 3வது இ. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இருக்க நோட் இ. ஸோ அது எங்கே இருக்குது இ அப்படின்னா கீபோர்டில் 3வது ஆக்டேவில் இருக்குது இ. ஓகே, 3வது இ. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா வரிசையாக நமக்கு ரைட் சைடில் அப்படியே வந்துடும் மேலே போக இ. இக்கு அடுத்தது ஸ்பேஸ் வருது இல்லையா? ஸ்பேஸில் எஃப், அது அடுத்த எஃப். அடுத்து ஜி லைனில், செகண்ட் லைனில் ஜி, செகண்ட் ஸ்பேஸில் ஏ, அடுத்து 3rd லைனில் பி, அடுத்து 3rd ஸ்பேஸில் சி, 4th லைனில் டி, 4th ஸ்பேஸில் இ, அப்புறம் 5th லைனில் எஃப். இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இ, இந்த இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தெரியும் பாருங்க கரெக்டாக இந்த 3rd ஆக்டேவில் இ. ஸோ அந்த எஃப் அடுத்த எஃப் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுமாட்டே போகிறது ஜி ஏ பி சி டி இ எஃப். பேக்கில் வரப்போ இடிசிபிஏ ஜிஎஃப்இ அப்படி வந்துடும். ஓகே, ஸோ போன வாரம் ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் பார்த்தோம். ஈலேருந்து அது லைனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நோட்ஸ் எப்போதுமே லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று. ஸோ அப்படி தான் வரும். ஸோ அப்போ ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸில் மொதல் லைனில் ஒரு இ ஆரம்பிக்குது. அந்த இ கீபோர்டில் எங்கே இருக்குது அப்படின்னா 3rd ஆக்டேவில் இருக்குது. ஸோ அப்போது இந்த மியூசிக் ஷீட்டாகவே நமக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ இங்கே இருக்கா இந்த மொதல் லைனில் இ இருக்குது, அது 3rd ஆக்டேவ். அடுத்து இங்கே ஒரு இ இருக்குது பாருங்கள், எஃப்ஏசிஇ ஸ்பேஸில் இருக்குல்ல, 4th ஸ்பேஸில். இது அடுத்த இ, 4வது இ. ஸோ அப்போ உங்களுக்கு நோட்ஸ் வரும் பொழுது இது போல் இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குன்னா கரெக்டாக நமக்கு தெரியும் எந்த ஆக்டேவில் வர ஈன்னு. நம்மளோட சொன்னேன் இல்லையா, நம்ம சாதாரணமாக ஏபிசிடி நோட்ஸ் நம்ம பாட்டுக்கு எடுக்கிறப்போ இ வருதுன்னா அது எந்த ஆக்டேவில் வரணும்னு நமக்கு தெரியாது. முன்னாடி ஆக்டேவ் பின்னாடி ஆக்டேவ் நம்மளாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வாசிக்கிறது தான். பட் மியூசிக் ஷீட்டில் என்னென்னா எந்த ஆக்டேவில் இருக்கிற எந்த நோட் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மியூசிக் ஷீட்டில். சரியா? ஸோ அப்போது மொதல் லைனில் இ வந்துச்சுன்னா 3வது இ, 4வது ஸ்பேஸில் ட்ரிபிள் கிளெஃபில் 4வது ஸ்பேஸில் இ வந்துச்சுன்னா 4வது இ.
கரெக்டாக 4வது ஸ்பேஸ் 4வது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சரியா. ஸோ இன்னும் இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈலேருந்து தான் பார்க்குறோம் இல்லையா. இப்போ இந்த ஈலேருந்து இந்த எஃப் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இந்த ஈலேருந்து எஃப் வரைக்கும். ஸோ ஈலேருந்து எஃப் வரைக்கும். இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் கீஸ் இருக்குது, இங்கிட்டும் கீஸ் இருக்குது நம்ம கீபோர்டில் 61 கீஸில். அப்போ இந்த நோட்லாம் எங்கே பார்க்குறது? ஸோ அதை நம்ம வந்து இப்போ நம்ம பார்ப்போம். சரி. ஸோ ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் பேஸ் கிளெஃப் நோட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. பேஸ் கிளெஃப் நோட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகே நோட். ஓகே. ஸோ பேஸ் கிளெஃப் நோட்ஸ் எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு? ஜியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு இல்லை ஜியில் ஆரம்பிச்சு. மொதல் லைனில் வருது ஜி. ஸோ அது எந்த ஜி? செகண்ட் ஆக்டேவா, தேர்ட் ஆக்டேவா அப்படின்னு குழப்பம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஜி எந்த ஜி அப்படின்னா மொதல் ஆக்டேவில் இருக்கிற ஜி. ஸோ மொதல் ஆக்டேவ் இருக்குல்லையா, மொதல் ஆக்டேவில் இருக்கிற ஜி. இப்போ இந்த ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் வந்துச்சா. ஸோ அதுதான். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் வரிசையாக நம்ம ஒரு நோட்டாக போக வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் வந்தது ஜி, அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வருது. ஸோ பேஸ் கிளெஃப் நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏசிஇஜி அப்படின்னு பார்த்தோம்ல இல்லையா. ஓகே. ஸோ ஒரு நோட் ஆரம்பித்தா அப்புறம் வரிசையாக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஜி, அப்புறம் ஸ்பேஸில் வருது ஏ, அடுத்து லைனில் வருது பி, அடுத்து ஸ்பேஸில் வருது சி, அடுத்து லைனில் வருது டி, அடுத்து ஸ்பேஸில் வருது இ. ஓகே இ கரெக்ட். அடுத்து லைனில் வருது டி, அடுத்து லைனில் வருது எஃப், அடுத்து ஸ்பேஸில் வருது ஜி, அடுத்து லைனில் வருது ஏ. ஸோ அப்போ இதோட நோட் நேம்ஸ். ஓகே. ஸோ ஜியில் ஆரம்பித்து GABCDEFGA. ஸோ அந்த பேஸ் கிளெஃப் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு லைனில் நோட் வந்துச்சுன்னா அது எந்த ஜி அப்படின்னா நம்ம அழகாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஆக்டேவில் வர ஜி. அடுத்து இன்னொரு ஜி வருது பாருங்கள், 4th ஸ்பேஸில் ஒரு ஜி வருது. எப்படி ட்ரிபிள் கிளெஃபில் இ வந்துச்சோ அதே போல் இதில் ஜி 4th ஸ்பேஸில் ஜி வருதா. இது எந்த ஜி அப்படின்னா இங்கே இருக்க ஜி, 2வது ஜி, அதாவது 2வது ஆக்டேவில் இருக்கிற ஜி. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த மொதல் லைனில் இருக்கிற ஜி வந்து மொதல் ஆக்டேவில் இருக்கிற ஜி, 4th ஸ்பேஸில் இருக்கிற ஜி அடுத்த ஆக்டேவில் இருக்கிற ஜி. ஓகேவா. ஸோ அப்போது இங்கே ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி GABCDEFGA. ஸோ இதுதான் பேஸ் கிளெஃப் நோட்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போது பேஸ் கிளெஃப்னு போட்டு இந்த கரெக்டாக அந்த நோட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அழகாக எந்த ஆக்டேவ்னு பார்த்து நம்ம வாசிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்து ட்ரிபிள் கிளெஃப் அண்ட் பேஸ் கிளெஃப் நோட்ஸ் நம்ம பார்த்த 2 நோட்ஸையுமே இப்போ கம்பைண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா. ஓகே. ஸோ ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இல்லையா, ஃபஸ்ட்டு ஆக்டேவில் ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ். ஸோ ட்ரிபிள் கிளெஃப் நோட்ஸ் இலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் வரைக்கும். ஓகே. ஸோ ஜியில் ஆரம்பித்து எஃப் வரைக்கும். ஸோ அது இப்போ நோட் நேம்ஸோட நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ ஜியில் இங்கே இந்த ஜியில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வந்து இந்த ஏ வரைக்கும் வருது. அப்புறம் ட்ரிபிள் கிளெஃப் இலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். என்னென்னா இங்கே ஏ வரைக்கும் வருது, அடுத்து பி இல்லாமல் என்ன ஆயிடுது, இ போயிடுது. ஸோ நோட்ஸ் என்ன வரிசையாக ஆர்டராக இல்லை. எத்தனை நோட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா இ, ஏ அண்ட் இ. ஸோ 3 நோட்ஸ் மிஸ்ஸிங் இன் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஏக்கு அப்புறம் என்ன வரணும், பி வரணும்,
பிக்கு அப்புறம் சி வரணும், சிக்கு அப்புறம் டி வரணும், டிக்கு அப்புறம் தான் இ வரணும். அப்போது பிசிடி. ஸோ 3 நோட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி எழுதுறது, இப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போது இந்த ஏ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏ இங்கே இருக்குது. அடுத்து ஈன்னு போகும்பொழுது இந்த இ போயிடுது. ஸோ அப்போ இந்த பி சி டி இந்த 3 நோட்டும் நமக்கு இங்கே இல்லை, காணோம். ஸோ அந்த நோட்டை எப்படி எழுதுறது, எப்படி வந்து நம்ம அதை ரைட் பண்ணுவோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த நோட்ஸ் மிஸ்ஸிங் இன் பிட்வீன் என்ன ஏ அண்டு இ. சரியா? ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப். ஸோ த நோட் ஆன் த 5th லைன் ஆஃப் பேஸ் கிளஃப் இஸ் த லாஸ்ட் நோட். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பேஸ் கிளஃபில் 5வது லைனில் இருக்கிற நோட் வந்து அந்த நோட் நேம் அண்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த நோட். ஸோ என்ன ஏ. ஸோ ஏ ஜி பி டி எஃப் ஏ. ஸோ 5வது லைனில் பேஸ் கிளஃபில் வர நோட்டு ஏ. அதே போல் ட்ரிபிள் கிளஃபில் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்டிங்கில் வர நோட் வந்து இ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏ இ. இந்த ஏக்கும் ஈக்கும் நடுவில் தான் எத்தனை நோட்ஸ் எழுதணும், இன்னும் 3 நோட்ஸ் வரணும். 3 நோட்ஸ். சரி. ஸோ இன் பிட்வீன் ஏ அண்ட் இ 3 நோட்ஸ். என்னென்ன நோட்ஸ்னால் பி சி அண்டு டி. ஓகே, ஸோ அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோன்னா நடுவில் ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். அது போட்டால் தான் ஆக்சுவலாக அது நமக்கு இன்விசிபிளாக இருக்குது. அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க நம்ம இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்துருவோம். ஸோ இன்விசிபிளாக அந்த இருக்கிற லைன் தான். ஸோ ஒரு லைன் அங்கே இருக்குது. எப்படின்னா இப்போ ஆட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கிளியர் விசிபிள் இருக்காது. நீங்கள் வந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வந்து எங்கே எத்தனாவது லைன் இருக்குது ஒன்றும் புரியாது. ஒரு 20 செகண்ட் அப்படியே இதை ஒத்து பார்த்தீங்கன்னா கிருன்னு வரும். ஏன்னா லைன்ஸ் அப்படியே வரிசையாக இருக்கா, நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எது மிடில். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அப்போது இது நடுவில் ஒரு லைன் இருக்குது. ஆனால் அந்த லைன் அப்படியே போட்டால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறனால அந்த லைனை ஃபுல்லாக அந்த லைன் போடாமல் நோட்ஸ் எங்கே வருதோ அங்கே மட்டும் போட்டுக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அதை இன்விசிபிள் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஷார்ட் ஆகிட்டாங்க. எப்படி ஷார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு மிடிலும் நல்லா தெரியுது, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்குது, ஒரு ரீடிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தா நல்லா கிளியராக இருக்குல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த லைனை ஃபுல்லாக போடாமல் என்ன பண்ண இந்த மாதிரி ஸ்மாலாக லைன் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நோட்ஸை ஸோ எப்படி எழுதுனாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ பார்த்தோம் இல்லையா? ஏக்கு அடுத்தது இப்போ 3 நோட்ஸ் மிஸ் ஆகுது. என்னென்ன மிஸ் ஆகுது? பிசிடி. அப்புறம் ஏக்கு அப்புறம் முதல்ல பி தான் வரணும். ஸோ இப்போ பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஒரு லைன் ஆட் பண்ணி, அதாவது லைன் ஆட் பண்ணி இப்போ ஏ வந்து எங்கே வருதுன்னா லைனில் வருது. நம்ம நோட்ஸ் எப்படி வரணும்? லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, அப்படி வரிசையாக வரணும். இப்போ ஏ லைனில் வருது அப்படின்னா அடுத்து பி வந்து ஸ்பேஸில் தான் வரணும். ஓகே, ஸோ அதே போல் அந்த லைனை ஃபுல்லாக போட்டோம்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸில் வரும் ஏக்கு அப்புறம் பி. ஆனால் இது வந்து நமக்கு லைன் ஃபுல்லாக போட்டோம்னா நமக்கு இதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா லைன் போடாமே அதை எழுதுவாங்க பிஏ. எப்படின்னா இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஜஸ்ட்டு அந்த லைனை ஃபுல்லாக எழுதாமல் அந்த கடைசி கோட்டை ஒட்டின மாதிரி. ஸோ ஸ்பேஸ் அப்படி தானே வரும், மேலே லைன் கீழே லைனையும் ஜஸ்ட்டு டச் பண்ண மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்போ நமக்கு ரொம்ப கிளியராகவும் இருக்கும், நமக்கு புரியும், நல்ல ஒரு விசிபிளாகவும் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அடுத்து பிக்கு அப்புறம் என்ன வரணும்? சி வரணும் இல்லையா? த நோட் சி வில் கம் நெக்ஸ்ட் டு பி. ஸோ அதே போல் சி இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அது சொன்ன மாதிரி இப்போ நோட்ஸ் எப்படி வரும்? லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று. இப்போ ஏ வந்து லைனில் வந்திருக்கு, அடுத்து பி வந்து ஸ்பேஸில் வரணும். இப்போ பி ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அடுத்து சி லைனில் தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ லைனு ஃபுல்லாக போட்டு இது போல் சி
அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த லைனை ஃபுல்லாக போகிற பிரச்சனைக்குனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லாக அந்த லைனை போடாமல் அந்த நோட் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே இழுத்த மாதிரி போட்டான்னா நம்ம திங்க் பண்ணிக்கணும், இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிற போல் திங்க் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ அங்கே மட்டும் இந்த லைன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சி. ஓகே, சி. ஸோ அடுத்து சிக்கு நெக்ஸ்ட் நோட்டு டி. ஸோ சிக்கு அடுத்த நோட்டு டி. ஸோ இந்த டி எங்கே வரும் அப்படின்னா, இப்போ சி வந்து லைனில் வந்திருக்கு, அடுத்து டிங்கிற நோட்டில் ஸ்பேஸில் தான் வரணும். ஸோ அதை இப்படி ஸ்பேஸ்னு ஃபுல் லைன் போட்டு எழுதுனா இப்படி ஸ்பேஸில் வரும், ஈஸியாக இருக்கும். பட் அது என்ன பண்ணாங்கன்னா மேலே கூட ஓட்டின மாதிரி, எப்படி இந்த பி வந்து இந்த பியை வந்து என்ன இப்படி கீழே ஓட்டின மாதிரி அந்த ஸ்பேஸில் எழுதுனது போல், டியை வந்து மேல் லைன் ஓட்டினது போல் அப்படி எழுதிடுவோம். ஸோ அப்போது 3 மிஸ்ஸிங் நோட் வந்துருச்சா, பிசிடி. ஸோ ஆக்சுவலாக இது ஃபுல்லாக லைன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து வரிசையாக வந்துடும் இல்லை, ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சிடிஇஎஃப் அப்படி வரிசையாக தான் போகுது. பட் இந்த லைன் நமக்கு வந்து சென்டரில் வர்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு லுக் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறனால நடுவில் மட்டும் அங்கே நோட் வரப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கோடு போட்டு இப்படி நோட்ஸ் போட்டுருவாங்க, நம்ம எழுதிடும். அப்போ நமக்கு பார்க்குறது ஒரு நல்ல லுக் இருக்கும், விசிபிளுக்கும் நம்ம ரீடபுளுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பிசிடி. ஸோ அப்போ இந்த 3 நோட் வந்துருச்சா? ஓகே. ஸோ அதையே நம்ம வந்து இப்போது அந்த நொட்டேஷன்லேயும் பார்த்துருவோம். ஸோ அப்போது அந்த நோட்ஸு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜியிலேருந்து எதையும் மிஸ் பண்ணாமல் வரிசையாக அப்படியே நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ நமக்கு வந்து ஜி. ஓகே. ஸோ ஜி தான் பேஸ் கிளஃபில் மொதல் லைனில் ஆரம்பிக்கிறது. அடுத்து ஏ, சவுண்டு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து லைனில் பி, அடுத்து ஸ்பேஸில் சி, அடுத்து லைனில் டி, அடுத்து ஸ்பேஸில் இ, அடுத்து லைனில் எஃப், அடுத்து ஸ்பேஸில் ஜி, அடுத்து ஏ. ஸோ ஏ வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்து பி, அப்புறம் சி. கரெக்டாக சி பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக சி கிட்ட ஒரு கோடு போட்டு அங்கே மட்டும் சி ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப். எஃப் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போது நம்ம அந்த நோட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஓகே. ஸோ அப்போ அந்த நோட் நேம் பார்த்திங்கன்னா தெரியும், ஜியிலேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே போய்ட்டு இங்கே பிசிடி எங்கேயுமே கேப் இல்லை. ஸோ நோட்ஸ் வரிசையாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜியிலேருந்து எஃப் வரைக்கும், ஜியிலேருந்து எஃப் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் இங்கிட்ட நோட்ஸ் என்ன இருக்குது, கீபோர்டில் கீஸ் இருக்குது, இங்கிட்டும் ஒரு 4 கீஸ் இருக்குது. அப்போ இந்த நோட்ஸ்லாம் எங்கே எழுதுறது? ஸோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகே, சரி, அதை தான் நம்ம இப்போது பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் நம்ம ஈலேருந்து பார்த்தோம் இல்லையா? ஈயில் ஸ்டார்ட் ஆகி எஃப் வரைக்கும் அது வருது. ஸோ இந்த எஃப் அப்படிங்கிறது இங்கே இருக்க எஃப், அதாவது 4வது ஆக்டேவில் இருக்கிற எஃப், 4வது எஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நோட்ஸ் என்ன இருக்குது, இன்னும் இருக்குது, GABCDEFG அடுத்த சி வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே வந்து நமக்கு லைன் அவ்வளோதான் இருக்குது இல்லையா? 5 லைன் தான் இருக்குது, 1 2 5 லைன் தான் இருக்குது. அப்புறம் மேலே அப்படி நோட்ஸ் எழுதுறது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா லெட்ஜர் லைன்ஸ். லெட்ஜர் லைன்ஸ்னால் நம்ம இப்போ இந்த சி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த பேஸ் கிளஃபையும் ட்ரிபிள் கிளஃபையும் ஒரு சி சேர்த்துச்சு இல்லையா, அங்கே மட்டும் கோடு போட்டுட்டோம் இல்லையா? அதே போல் இங்கேயும் அங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கோடு போட்டு நோட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். அதுதான் லெட்ஜர் லைன்ஸ். இப்போ எஃப் இருக்கா, எஃப்க்கு அப்புறம் ஜி வரும் இல்லையா? ஸோ நார்மலாக இப்போ எஃப் வந்து லைனில் இருக்குது, அப்போ அடுத்த நோட் என்ன வரும், ஸ்பேஸில் வரும். ஸோ ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைன் போடல, ஆனால் அந்த கோடை ஒட்டினாப்பில் எப்படி நம்ம ஏக்கு அப்புறம் பி எழுதணுமோ அதே போல் எழுதியாச்சு. அடுத்து ஏ இருக்கா? ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது ஏக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லைன் போட்டு
ஒரு நோட்ஸ் வரும். ஸோ இதுதான் லெட்ஜர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன்ஸ் அப்படியே நோட்ஸ் போக போக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏ. அடுத்து பி வந்து ஸ்பேஸில் வரும் இல்லையா, பி மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த பி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸில், அதாவது மொதல் கோடுக்கு மேலே. சரி, ஓகே. ஸோ அதே போல் நோட்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து எழுதுவோம். இது வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணோன்னு வைங்க. ஸோ இது இந்த ஆக்டேவில் இருக்குது. கீழே அடுத்து பேஸ் கிளஃப் போயிடுதா. ஓகே. ஸோ ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் ஈயில் ஆரம்பிக்கும். EFGABCDEF. ஸோ எஃப் வரைக்கும் தான் நம்ம அந்த நோட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ எஃப்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஜி வருது. ஸோ ஜி வந்து ஸ்பேஸில், அதாவது லைனை கடைசி லைனில் ஒட்டின மாதிரி லைனுக்கு வெளியே போகும். ஸோ அடுத்து ஏ. ஏ பார்த்திங்கன்னா மொதல் லைனில் அது இருக்கும். அடுத்து பி ஸ்பேஸில், அடுத்து சி, அடுத்து டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நோட் நேம் நம்ம போகும்பொழுது ஸோ ஈலேருந்து ஸ்டார்ட் ஆகி சி வரைக்கும். ஸோ இந்த ஈங்கிறது தேர்ட் ஆக்டேவ் இ இல்லையா. ஓகே. ஸோ இப்போ இந்த நோட்ஸ் வந்து ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் ஈலேருந்து ஆரம்பிக்குது. இ வந்து எங்கே இருக்க ஈனா தேர்ட் ஆக்டில் இருக்க இ. ஸோ அங்கேருந்து வரிசையாக போயிட்டு எஃப் வரைக்கும் அது அந்த லைன் இருக்குது. அப்போ எஃப்க்கு அப்புறம் நம்ம நோட்ஸ் இன்னும் போதே அப்படிங்கிறப்போ நம்ம முதல்ல ஸ்பேஸில் போட்டு அடுத்து ஏ வரப்போ லெட்ஜர் லைன் ஒரு லைன் போட்டுட்டு ஏ. ஸோ அடுத்து ஏக்கு அப்புறம் பி ஸ்பேஸில் வருது. அடுத்து சி வரும்பொழுது அது அடுத்த லைனில் போகுது. அப்போது மொதல் ஒரு லைன், ரெண்டாவது லைன். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் தான் போட்டிருப்போம், ஃபுல்லாக போட மாட்டோம். அப்படியே ஃபுல்லாக போட்டால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ப்ளசண்ட்டாக இருக்காது இல்லையா. ஸோ அப்போ செகண்ட் லைனு சி. அதே போல் அப்புறம் ஸ்பேஸில் டி, அப்புறம் மூணாவது லைனில் இ. மூணாவது லைன் சொல்கிறது 5ஆம் லைனுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைன் ஆட் ஆகிட்டே போகும். ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று, சி வரைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 5 ஆக்டேவ் போர்டு நம்ம வச்சுக்கிறது 61 கீஸ். அதனால் இந்த சி. இதுக்கப்புறம் நோட்ஸில் என்ன இன்னும் இருக்குது, 9 ஆக்டேவ் கீஸ் இருக்குது, 11 ஆக்டேவ் கீஸ் இருக்குது. ஸோ போகிற என்ன ஆகுனா இன்னும் மேலே லைன் போட்டு ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நோட்டுன்னு ஒன்றும் கிடையாது, எண்டிங் நோட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம கீபோர்டில் பார்த்துருப்போம். ஸோ ஏன் அப்படின்னா நம்முடைய கேட்கும் திறனுக்கு தக்கது போல் நம்ம அது வரைக்கும் நம்ம நோட்ஸ் போட்டுக்கிறோம். அதை தாண்டியுமே ஸோ மியூசிக்ன்றது ஒரு சவுண்டு தான் இல்லையா, சவுண்டு. ஸோ நம்மளால் கேட்க முடியாத சவுண்டையும் கூட நிறையா மிருகங்கள், ஸோ நிறையா விஷயங்கள் வந்து கேட்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்ச ரேஞ்சு இருக்கும். ஸோ அதுங்கிறப்போ வந்து நமக்கு A0லேருந்து ஒரு 9 ஆக்டேவ் இல்லை அது மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அந்த 61 கீஸ் நமக்கு 5 ஆக்டேவ் 5 பேட்ச் இருக்குது. இதை தாண்டி நோட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம கீபோர்டில் சி இங்கே இருக்குது, அப்போ இந்த சியோட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சிக்கு அப்புறம் டி, இ போக போக ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். சரியா. ஓகே. ஸோ அதே போல் தான் பேஸ் கிளெஃப் நோட்ஸுக்கும். ஸோ பேஸ் கிளெஃப் நோட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஏலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டே வரும்பொழுது ஜி வரைக்கும் வந்துட்டு ஜிக்கு அப்புறம் எஃப் இருக்கும் இல்லையா, எஃப். ஸோ எஃப் வந்து இங்கே மொதல் லைனில் ஒட்டி வரும். அடுத்து இ பார்த்திங்கன்னா லெட்ஜர் லைனில் வரும். ஸோ நான் இங்கிட்ட அதை போட்டு காட்டுறேன், நோட் இன்புட். ஓகே. ஸோ அப்போது ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஜி, இந்த மொதல் ஆக்டேவ் ஜி. ஸோ கீழே நோட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ கீழே என்ன இருக்குது, எஃப் இருக்குது, எஃப் அப்புறம் இ. ஸோ இ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர் லைன் போட்டு இ ஆட் பண்ணிட்டாச்சு. அப்புறம் அதே போல் டி ஸ்பேஸில் சி வந்து ரெண்டாவது லெட்ஜர் லைன். நல்லா சிம்பிளை பாருங்கள், பேஸ் கிளப் சிம்பிள், ட்ரிபிள் கிளஃபில். ஓகே. ஸோ அப்போது இங்கே இப்போ இதில் பார்க்குறப்போ சிலேருந்து ஜி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக சிலேருந்து ஜி வரைக்கும் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போது
நம்ம இந்த கிராண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் பொழுது ஓகே. ஸோ இப்போது நம்ம கீபோர்டில் 61 கீஸ் இருக்கிற போர்டு தான் நம்ம எல்லோரும் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 5 ஆக்டேவ். ஸோ அதோடைய ஃபுல் நோட்ஸு மொதல் சி இங்கே, அதாவது பேஸ் கிளஃபில் மொதல் லைனுக்கு கீழே ஒரு லைன், அதுக்கப்புறம் இன்னும் 2வது லைன். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மொதல் C1 ஆரம்பிக்குது. அதே போல் ட்ரிபிள் கிளஃபில் லெஜர் லைன், அதாவது 5 லைனுக்கு மேலே 1 2 3 4 5வது லெஜர் லைனு தான் ஒரு சி. இதுதான் இந்த கடைசி சி. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சி இருக்குது பார்த்திங்கன்னா 3வது சி, இதை தான் மிடில் சி அப்படின்னு சொல்லுவோம். மிடில் சி. ஓகே. ஸோ 5 ஆக்டேவ் இருக்கிறனால இதில் சி மட்டும்தான் இருக்குது, அப்புறம் டிஇலாம் கிடையாது. அதனால் இதை மோஸ்ட்லி கணக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ 5 ஆக்டேவ் அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால 5 ஆக்டேவ்ன்றனால இந்த 3வது சியை தான் மிடில் சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பேஸ் கிளஃபில் 2வது லைனில் வர்றது இந்த மொதல் சி, நம்ம கீபோர்டில் மொதல் சி. இப்போது பேஸ் கிளஃபில் 2வது ஸ்பேஸில் சி வந்துச்சுன்னா அது இந்த 2வது சி. ஐயா ஓகே. ஸோ 2வது ஸ்பேஸில் சி வந்துச்சுன்னா அது 2வது சி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கு இல்லையா, இது 3வது சி, மிடில் சி, இங்கே இருக்க சி. அதே போல் ட்ரிபிள் கிளஃபில் 3வது ஸ்பேஸில் ஒரு சி வருது, 3வது ஸ்பேஸ், அது இந்த 4வது சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சி வருது ட்ரிபிள் கிளஃபில் லெஜர் லைன், 2வது லெஜர் லைனில், அது இந்த 5வது சி. அடுத்து கடைசியில் ஒரு சி வருது, இது இந்த 6வது சி. ஸோ அப்போது இந்த மாதிரி ஷீட் நமக்கு ட்ரிபிள் கிளஃப் பேஸ் கிளஃப் போட்டு நோட்ஸ் இருக்கிறப்போ நமக்கு எந்த ஆக்டேவ்னு குழப்பமே இருக்காது. அழகாக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம வாசித்து பழகினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம நோட்ஸ் வாசிக்கலாம். ஸோ அதுதான் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரியா? அப்போது ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் பியானோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அதே போல் பேஸ் கிளஃப் நோட்ஸ் பார்த்தோம். அதே போல் அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற கிராண்ட் ஸ்டாஃப். கிராண்ட் ஸ்டாஃப்னால் இந்த 2 ஸ்டாஃபையுமே மெர்ஜ் பண்ணுறது. அப்போ மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா நோட்ஸ் வரிசையாக வந்துடும். ஸோ அப்போ எங்கேயுமே இங்கே ஒரு மிஸ்ஸிங் இருக்காது. ஸோ அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறப்போ 3 நோட்ஸ் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு, பிசிடி. ஸோ அது எப்படி வருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் ட்ரிபிள் கிளஃப் பார்க்குறப்போ இன்னும் சில நோட்ஸ் தான் கீபோர்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வரும், அப்போ தான் லெஜர் லைன்ஸ் நமக்கு அப்போது நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம இவ்வளோதான். ஸோ இன் டுடேஸ் லெசன். ஓகே. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா எடுத்ததில்? சொல்லுங்கள் பிரதர். பிரதர், நம்ம அந்த மிடில் சி வருது பாத்தீங்களா? ஆமாம். ஸோ நம்ம மிடில் சி நம்ம ட்ரிபிள் கிளஃப்ல வந்ததுன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். பேஸ் கிளஃப்ல அந்த மிடில் சியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும், அப்படிதானே? அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. இப்போ சில நேரத்தில் பாட்டுக்கு போடும் பொழுது ஃபிங்கர் நம்பர் அவங்களும் போட்டிருப்பாங்க. அப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஸோ நம்முடைய விஷ் தான், அதை ரைட் ஹேண்ட்லேயும் வாசிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வாசிக்கலாம். ஸோ அந்த ஏன்னா மிடில் சி நடுவில் இருக்கிறனால ஸோ இதுதான் வாசிக்க கண்டிப்பாக கிடையாது. சில சாங் வரும்பொழுது அவங்க இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இங்கே லெஃப்ட் ஹேண்டில் இது ப்ளே பண்ணுன்ற மாதிரி ஃபிங்கர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம லெஃப்டில் வாசிக்கலாம். ஸோ மற்றபடி நம்ம இஷ்டம்தான். சரி பிரதர். யூஜ்லின் புரிஞ்சிச்சா? ஸோ நோட்ஸ்லாம் கிளியராக இருக்கு இல்லையா, எந்த ஆக்டேவில் எந்த நோட்ஸ் இ அப்படிலாம். ஸோ ட்ரிபிள் கிளஃபில் மொதல் லைனில் வர இ கீபோர்டில் எத்தனாவது ஆக்டேவில் இருக்கு இ? ட்ரிபிள் கிளஃபில் மொதல் லைனில் இ வருதா? தேர்ட் ஆக்டேவ். வெரி குட். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி. ஸோ இந்த கிளாஸ் அசைன்மெண்ட்டு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், என்ன அசைன்மெண்ட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. சரி, ஓகே. ஸோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே ஏதாவது கொஸ்டின்ஸ் தொடர்பாக வந்தாலுமே நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? ஸோ ரோல் நம்பர்
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டண்டன்ஸ்லேருந்து நீங்கள் அந்த நேம், ரோல் நம்பர் ரெண்டுமே சேர்த்து அனுப்புங்க. ரைட்டிங் அசைன்மெண்ட்டாக சப்போஸ் இருந்தாலுமே எல்லாமே குரூப்பில் அனுப்பிடுங்க. சரியா? ரைட்டிங் அசைன்மெண்ட், வீடியோ அசைன்மெண்ட், எனி அசைன்மெண்ட் குரூப்பில் தான் எல்லாமே அனுப்பணும். பிரச்சனை எதுவும் அனுப்ப வேண்டாம். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கூட நம்மளை கிருமிகளை கூட்டி சேர்த்துங்க. ஒரு சில காலையில் முக்கியமான காலையில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இது இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு, நேர்த்தியாக கற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காக எல்லாவற்றையும் பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.